ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பெரிய நெல்லிக்காய் வச்சு இந்த ஊறுகாய் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நான் இப்போ ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு இப்போ வந்து இட்லி குக்கரில் வச்சு வந்து நம்ம அதை ஆவி காட்டி எடுக்க போகிறோம். இது வந்து இட்லி குக்கரில் வச்சுட்டு நான் மூடி வச்சிடுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்ட்ரீமர் உங்ககிட்ட வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் எடுத்து அப்படியே லைட்டாக உடச்சாவே அழகாக சொலையாக தனியாக பிரிஞ்சு வந்துடும். உள்ளே வந்து கொட்டை இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம எடுத்துடணும். இதை எடுத்துட்டு உள்ளே இருக்கிறத இந்த மாதிரி தனித்தனியாக சொலையாக பிச்சு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தோல் உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் அதையும் எடுத்துருங்க. அதை விட வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா காயும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். கஷ்டமே இருக்காது. வெந்துருச்சுன்னா ஜஸ்ட்டு அப்படியே சும்மா ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியாக அது வந்து நம்மளால் தனியாக கலட்டி எடுத்துட முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு இது வந்து நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறணும். கடுகு வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் மாறும், வெந்தயம் வந்து லைட் ப்ரௌன் கலரில் மாறும். நல்லா வாசம் வரும். பாருங்கள், இந்த பக்குவம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ராக்கிடுங்க. தண்ணி ஊற்றாமல் அப்படியே நல்லா போட்டு நல்லா பவுட்ராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ராக்கி இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் வந்து ஊறுகாய் பண்ணும்போது நல்லெண்ணெய் தான் போட்டு செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு வந்து நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காயை போட்டுக்கலாம். போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் பெரட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து இதை ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இதில் ரொம்ப குக் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் பெரட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பபுள் வர ஆரம்பிக்குது. நல்லெண்ணெயில் போடுறதுனால தான் இந்த மாதிரி நமக்கு பபுள் வரும். ஊறுகாய் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் அதை கூட தனியாக வறுத்து தட்டி போட்டுக்கோங்க. அது கூட இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சேர்க்குறது போல் இல்லாமல் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்திங்கன்னா தான் ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பெரட்டிக்கலாம். இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து ஃபுல்லாக லோ பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி மிளகாய் தூள்லாம் வந்து டக்குன்னு கருகி போயிடும். ஃபுல்லாக லோ பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரே நிமிஷம் கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததை இதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஆற வச்சு நம்ம வந்து கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் தனியாக ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி இதோட கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.